அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதர் இன்னருளோடும் வராகி எண்ணெய் இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு. ஒரே கல்லில் பல பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேட்டது எதுவாக இருந்தாலும் கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வேணும் என்றாலும் இதை நீங்கள் கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ கடன் இருந்தாலும் சரி, எவ்வளோ கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ரூபா கூட கடன் இல்லாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது சொன்னாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், மேஜிக் நடக்கும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வேதிக் சுவிட்ச் ஒரு இங்கிலீஷ் சுவிட்ச் மிராக்கல் நம்பரையும் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது. அது மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் கேட்கலாம். இது வரைக்கும் நடக்கலை, கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை கூட இது உங்களுக்கு ஈஸியாக நடத்தி கொடுத்துடும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை. இதை சொல்லி நீங்கள் என்ன வேணாலும் சாதிச்சுக்கலாம். நியாயமான கோரிக்கை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு பர்டிகுலர் பணம் தேவைப்படுது, 1 லட்சம் 2 லட்சம் தேவைப்படுதுனாலும் அதற்கு இந்த நம்பரை, இந்த சுவிட்ச் வழி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் நல்ல ஒரு வருமானம் வரணும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். அது போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உடனே உங்கள் கையில் பெற்றுத்தருமா. அந்த அளவுக்கு அற்புதமானது. கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கும். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு, அந்த நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி எண்ணெயுடைய மிராக்களை பார்த்தலாம். ஆஷாட நவராத்திரி என்று வராகி அம்மனுக்கு வைத்த சக்கரவள்ளி கிழங்குல அம்மாவோட முகம் அழகாக தெரியுது பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான காட்சியாக இருக்குது பாருங்க. இதில் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. அம்மாவோட 2 கண்களோட ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்மளையே பார்ப்பது போல் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த அளவுக்கு அற்புதமான காட்சி. நம்பிக்கையோடு நம்ம அம்மாவை அழைக்கும் போது நிச்சயம் இது போல் ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்திருக்கேன் அப்படின்னு காமிச்சு கொடுத்துருவாங்க. அதே போல் ஒரு சகோதரி அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க. சகோதரி நன்றி. நேற்றைய பதிவில் நீங்கள் சொன்ன அனைத்தையும் செய்தேன். அதன் பலனாக என் கணவர் வைரமுகத்தை வாங்கி தந்தார். எல்லாம் நம்பிக்கையோடு செய்ததன் பலன். இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சகோதரி. வாழ்த்துக்கள். இதே போல் உங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். இந்த சகோதரி எப்படி நம்பிக்கையோடு செஞ்சாங்களோ, நம்ம சேனலில் சொல்கிறத ஃபாலோ பண்ணாங்களோ, அதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிறைய பேருக்கு அவங்க கேட்ட பணம் கிடைச்சிருக்கு, அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் கீழே கமெண்ட்டில் போய் படிச்சிங்கன்னா தெரியும். நிறைய பேர் அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான பதிவு தான் நம்ம சேனலில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், நீங்கள் கேட்டது கிடைக்கணும், ஒரு மேஜிக் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். என்ன கேட்டாலும் கிடைக்கும், நீங்கள் எது கேட்டாலும் கிடைக்கும். கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டும் ஒரு மிராக்கல் நம்பரும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுதா, அதற்காகவும் நீங்கள் சொல்லலாம். கடன் பிரச்சனை இருக்கா, அதற்காகவும் நீங்கள் சொல்லலாம். வேலை வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வேண்டும். இது போல் உங்களுக்கு என்ன தேவையோ, வீடு கட்டி முடிக்கணும், நிலம் வாங்கணும், ஏதாவது ஒரு நகை எடுக்கணும், இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், இது போல் ப்ரமோஷன் வேண்டும், சேல்ரி இன்க்ரீஸ் ஆகணும், இது போல் எதற்கு வேண்டும் என்றாலும் இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேத மந்திரம், அதாவது வேதிக் சுவிட்ச் வேர்டு. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட்டில் கொடுத்துருக்கிறது கடன் பிரச்சனை தீரணும், கடன் பிரச்சனை தீரணும், நல்ல ஒரு வருமானம் இல்லாமல் இருக்குது, ரொம்ப வறுமையாக இருக்குது, எதை தொட்டாலும் தோல்வியாக இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நான் செய்கிற பிஸ்னஸ் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் எனக்கு நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க இல்லையா. இதை மட்டும் நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தை எப்படி சொல்கிறனோ அதே போல் சொல்லுங்கள். அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல இது சனிக்கிழமை என்று ஆரம்பிக்கணும். இரவு நீங்கள் தூங்க போகிறீங்க இல்லையா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வலது கையில் சுத்தமான தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் பிடிச்சு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை பார்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்பவும் எளிமையானது தான். ஒரே ஒரு வரி மந்திரம் தான். இஜாத் தூஜூனி, இஜாத் தூஜூனி, இஜாத் தூஜூனி அப்படின்ற மந்திரத்தை தண்ணீரை கையில் வச்சுட்டு சனிக்கிழமை இரவு சொல்லிவிட்டு அந்த தண்ணி அப்படியே உங்கள் வீட்டில் தெளித்து விட்டுடுங்க. இதே போல் டெய்லியுமே இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல சனிக்கிழமை அன்று ஆரம்பிக்கணும். அதை தொடர்ந்து டெய்லியுமே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிட்டு இஜாத் தூஜூனி,
இஜாத் தூஜூனி அப்படின்ற இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணியை நீங்கள் தெளிச்சிட்டு தூங்க போயிடலாம். இது போல் நீங்கள் செஞ்சுட்டே வர 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 கோடி கடனாக இருந்தாலும் ₹1 கூட கடன் இருக்காது. நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, நல்ல ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். உங்களுடைய விதியையே மாற்றித்தரும். அதாவது வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். கமெண்ட்டில் நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தரக்கூடியது. அடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் கேட்கலாம். என்ன தேவையோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பெற்றுத்தரும். அதாவது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேஜிக்கை, ஒரு மிராக்களை ஏற்படுத்தி தரக்கூடியது. நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு கேட்டாலும் நிச்சயமாக இதை சொல்லும்போது கிடைக்கும். அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் மிராக்கல் டன் நவ் 519,7148. மேஜிக் மிராக்கல் டன் நவ் 519 கொஞ்சம் கேப் விட்டுட்டு 7148. இதை நீங்கள் எத்தனை முறை வாயால் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை சொன்ன உடனே உங்களுக்கு பலன் தரக்கூடியது. உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கும் மிராக்களும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்டது உடனே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வித்தின் செகண்டில் கிடச்சிருக்கு, 1 மணி நேரத்தில் கிடச்சிருக்கு. நிச்சயமாக இதை சொல்லி வெறும் கையில் யாருமே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை தரக்கூடியது. அதே போல் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பென்னால் ஒரு சர்க்கிள், எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. எனர்ஜி சர்க்கிள்னால் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் உங்களுடைய உண்மையான பேர், ரியல் நேம் எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ, பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டனா அந்த அமௌண்ட்டு எழுதலாம். இல்லை நல்ல ஒரு வேலை வேண்டும், இல்லை விரைவில் திருமணமாக வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமை, இது போல் உங்களுக்கு என்ன தேவையோ, உடலில் இருக்கிற நோய்கள் கூட குணமாகலாம்னு எழுதிக்கலாம். உங்கள் பேருக்கு கீழே உங்களுடைய உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிக்கோங்க. ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே மேஜிக் மிராக்கல் டன் நவ் 519,7148 அப்படின்ற இந்த நம்பரை எழுதிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிற வாலில், அதாவது உங்கள் செவுத்தில் ஒட்டி வச்சுட்டு இதை அடிக்கடி நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். இப்படி பார்த்து கொண்டே சொல்லி கொண்டே இருக்கும்போது தினம் தினம் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தி தரும், மிராக்களை ஏற்படுத்தி தரும். நீங்கள் கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் சனிக்கிழமை இரவு அந்த மந்திரத்தை சொல்லி தண்ணியை தெளிக்க சொன்னேன் இல்லையா, அந்த மந்திரத்தை சொல்லும்போது நான்வெஜ் சாப்பிட்ருந்தா அதை செய்யாதீங்க. மறுநாள் செய்யுங்க. மாதவிடாய் காலத்திலையும் செய்யக்கூடாது. சுத்தமாக இருக்கும்போது செய்யுங்க. கண்டிப்பாக இது 2த்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயம் நீங்கள் கேட்டது கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.